அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுல நாம வளர்க்கவே கூடாத ஒரு 5 செடிகளை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த செடிகளை நம்ம வீட்டுல வளர்ப்பதினால் பணத்தடைக்கு இதுவுமே ஒரு காரணமாக இருக்கக்கூடும். இந்த செடிகள்ல உங்க வீட்டுல ஏதாவது இருக்குதா அப்படிங்கறத பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நாம பண வளத்தை அதிகப்படுத்துவதற்கு சில செடிகளை நம்முடைய வீடுகளில் வளர்த்தால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்றத நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். நம்மளுடைய சேனல்லையுமே அந்த பதிவை நான் கொடுத்துருக்கிறேன். இது வளர்க்கவே கூடாத செடிகள். நம்முடைய வீடுகளில் எக்காரணத்தை கொண்டும் இது மாதிரியான செடிகளோ மரங்களோ நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் காலத்துல இருந்தே சொல்லப்பட்டிருக்குது. அப்படி என்னென்ன செடிகள்ல நம்முடைய வீடுகளில் வைக்கக்கூடாது, வைத்து வளர்க்க கூடாத செடிகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா நாம இந்த பதிவுல பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுல இளந்த பழம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தூதுவளம் செடி, இளந்தை செடி அப்படின்னு இந்த மாதிரி முள் இருக்கக்கூடிய அந்த செடிகளை நம்ம வீட்டுல வளர்க்கவே கூடாது. அதனால அதையுமே நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இத தூதுவளம் செடியெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப நல்லது, சளிக்கெல்லாம் அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த தூதுவளம் செடியெல்லாம் நிறைய பேர் வீடுகள்ல எனக்கு தெரிஞ்சே ஒருத்தவங்க வச்சிருந்தாங்க. இந்த தூதுவளம் செடி, இளந்த பழ செடியெல்லாம் நம்ம வச்சிருக்கும் பொழுது வீடுகள்ல இந்த தூது கொண்டு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாட்டிகள், அவங்க முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த தூதுவளம் செடியை வளர்க்கலாம். காடுகள்ல அந்த மாதிரி இடங்கள்ல வேணா நம்ம வளர்க்கலாமே தவிர நம்முடைய வீடுகள்ல எக்காரணத்தை கொண்டும் இந்த தூதுவளம் செடி, இளந்தை பழ செடி, இது மாதிரி முட்கள் அதிகமாக இருக்கக்கூடிய செடிகளை நம்ம கட்டாயம் வீட்டுல வளர்க்கவே கூடாது. இது கெட்ட செய்திகளை நம்மளுக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கட்டாயம் இந்த செடிகள் உங்க வீட்லயோ இல்ல இது வளர்க்கலங்க, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஆப்போசிட்ல காலியா இடம் இருக்குது, அதுல வளர்ந்துருக்குது அப்படின்னா கூட அதை முற்றிலுமாக அகற்றி விடுங்கள். சரிங்க, இரண்டாவதாக நாம வளர்க்கவே கூடாத செடி என்னன்னு பார்க்கலாம். வெள்ளருக்கஞ்செடி. பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்னா அங்க எருக்கஞ்செடியை வளரவே விட மாட்டாங்க. இந்த எருக்கஞ்செடி வளர்ந்தாலே அந்த இடத்துல எப்பவுமே வீடு கட்ட முடியாமையே போயிடும் அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க. அதனால இந்த எருக்கஞ்செடி, அது வெள்ளை எருக்கஞ்செடியா இருந்தாலும் சரி, இல்ல நார்மலான அந்த பர்பிள் கலர்ல பூக்கக்கூடிய எருக்கஞ்செடியா இருந்தாலும் சரி, எருக்கஞ்செடியை வளர்க்கவே கூடாது. நிறைய பேர் இந்த வெள்ளை எருக்கஞ்செடி வளர்ந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வளர்ப்பாங்க. ஆனா அப்படியே அதை வளர்க்க கூடாது. வெள்ளருக்கம் செடி நம்முடைய வீடுகள்ல இருக்கவே கூடாத இன்னொரு செடி. சரி, இப்போ மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது வாழை மரம். என்னங்க மேடம், வாழை மரம் எல்லார் வீட்லயுமே வைக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க. வாழை மரம் வைக்கலாம், ஆனா நம்முடைய வீட்டுல பின்பகுதிகள்ல நம்ம வைக்கலாமே தவிர நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம காலையில கதவை திறக்கும் பொழுதேவும் நம்மளுக்கு அந்த வாழை மரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அது நல்லது கிடையாதுங்க. நம்முடைய வீடுகள்ல பொதுவாகவே இந்த வாழை மரத்தை வளர்க்காமல் இருப்பதே நல்லது. பெண்கள் வாழை மரத்தை வெட்டவே கூடாது. அதே மாதிரி இந்த வாழை மரம் ஒரு மரம் வராது, வாழையடி வாழையாக அதற்கு எடக்கண்ணு வரும். இப்படி நிறைய வாழைக்கண்ணு வந்துகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் அது நல்லா வந்துகிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. திடீர்னு அந்த வாழை மரம் கருகிட்டாலோ இல்ல வளரல, ரொம்ப வாடி போயிருச்சு அப்படின்னாலே நம்ம குடும்பத்திற்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் உருவாக போகுது, வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம். அதனால முடிந்த வரைக்குமே இந்த வாழை மரத்தை வைக்காம இருப்பதுதான் என்னை கேட்டா ரொம்ப நல்லது. முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி வாழைக்கன்று வளர்ப்பதை தவிர்த்து விடுங்கள். இப்ப நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னை மரம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க தென்னை மரம் வைக்கலாம் அப்படின்னு. தென்னை மரம் வைக்கலாம், தப்பு இல்லைங்க. ஆனா 2 மரமா வைக்கணும். ஒற்றை தென்னை மரம் கண்டிப்பா வீட்டுக்கு வைக்கவே கூடாது. இது வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்க்கு ஆகாது, ஆயிலை குறைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பா ஒற்றை தென்னை மரம் வைக்கவே கூடாது. நீங்க தென்னை மரம் வைக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை ஜோடியாக வாங்கி நம்முடைய வீடுகள்ல வைக்கலாம். அது ரொம்ப நல்லது. 2 தென்னை மரங்கள் இருப்பது செல்வ வளத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஜோடியா 2 தென்னை மரம் வாங்கி தாராளமாக நீங்க வீட்டுல வளர்க்கலாம். அதுவுமே வீட்டிற்கு முன்பாக நாம தென்னை மரங்களை வளர்க்க கூடாது. வீட்டிற்கு பின்பகுதியில தான் இந்த தென்னை மரத்தை வந்து வளர்த்தணும். அதுவும் ஒற்றை மரத்தை வந்து நீங்க தென்னை மரம் வைக்க கூடாது, 2 தென்னை மரங்கள் வைக்கணும். அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, இப்போ நாம கடைசியா 5வதாக பார்க்கக்கூடிய செடி என்ன அப்படின்னா பனை மரம். இந்த பனை மரம் வீட்டுல கண்டிப்பா வளர்க்கவே கூடாது. இது வந்து பண பற்றாக்குறையை தான் நம்மளுக்கு ஏற்படுத்துமே தவிர வேறு எந்த பிரயோஜனமுமே கிடையாது. இது காடுகள்ல ஆத்து ஓரங்கள்ல வளர்க்க வேண்டிய ஒரு மரம். அதனால கண்டிப்பா இந்த பனை மரம் அப்படிங்கிறது நம்முடைய வீடுகள்ல வளர்க்கவே கூடாத 5வது மரங்களாகும். இப்போ வந்து இதுல நான் வந்து எனக்கு தெரிஞ்ச 5 சொல்லி இருக்கிறேன். இதுல எனக்கு தெரியாத மரங்கள் கூட இருக்கலாம். வேறு என்னென்ன மரங்கள் வந்து வீட்டுல வளர்க்க கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த 5 மரங்கள் கண்டிப்பா நம்முடைய வீட்டிற்கு முன்பாக இருக்கவே கூடாது. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டுல பணப்புழக்கங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா நம்முடைய வீட்டுல பணத்தை அதிகரிப்பதற்குண்டான செடிகளை வாங்கி வளர்க்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டியே நம்மள வந்து நல்ல தெளிவான ஒரு மனநிலையில நல்ல சிந்தனையோட நம்மள வச்சிருக்கும். இந்த மாதிரி மரங்களை செடிகளை நம்ம வீட்டிற்கு முன்பாக வைக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு வரக்கூடிய நல்லதை கூட தடுத்து விடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 5 செடிகள்ல உங்களுக்கு எந்த செடி இருந்தாலும் சரி உடனடியாக அதை அகற்றி விடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. வேற என்னென்ன செடிகள் வந்து வீட்டிற்கு முன்பாக வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எல்லார் வீடுகளிலுமே கட்டாயம் இருக்க வேண்டியது துளசி. இந்த துளசி செடி இருந்தது அப்படின்னா எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்ம வீட்டிற்குள் வராது, நம்மை அண்டாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால கட்டாயம் இந்த துளசி செடியை வந்து நீங்க வைக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மருதாணி. இந்த மருதாணி செடி வந்து மகாலட்சுமிக்கு உகந்த பொருள். இந்த மருதாணி வைக்கலாம், கற்றாழை வைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தொட்டாச்சினிங்கி, கற்பூரவள்ளி இலை, இதெல்லாம் பணத்தை வசியப்படுத்தும் தன்மை கொண்டது. இந்த செடிகள்லாம் நீங்க வாங்கி வீட்டுல வளர்த்து வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டுல வந்து பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்க, இப்போ எந்த செடி வைக்கவே கூடாது, என்னென்ன செடிகள் வந்து வீட்டுல வளர்க்கலாம் அப்படிங்கறத பத்தியும் நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சத. இதுல உங்களுக்கு வந்துட்டு எந்தெந்த செடிகள் வந்து உங்க வீட்டுல இருக்குது அப்படிங்கறதையும் கீழே எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்.